தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஃபைன் டைம்ஸ் இன் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். சாட்டர்டே எபிசோட்லயே அந்த பிரஜன், பிரவீன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கமருதீன், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிராங்க் மாதிரி பண்ணிருந்தாங்க இல்லையா, அடிச்சு புடிச்சு சண்டை போடுற மாதிரி. அதை பயங்கரமா கோவப்பட்ட பிக் பாஸ் விஜய் சேதுபதி மூலமா அதை வந்து கேட்டுட்டாரு. எதுக்கு இதை பண்ணீங்க, அது வந்து வெளியில மக்கள்கிட்டயா இருக்கட்டும் மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஒரு கேயாஸா இருந்துருச்சு இல்லையா, அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிராங்க் ஏன் பண்றீங்க, நிறைய ஐடியாஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு முடிச்சிட்டாரு. ஸோ சாட்டர்டே எபிசோட் அப்படியே போயிடுச்சு. நேத்து எபிசோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஹா ஓஹோ ஹோட்டல் ஒண்ணு வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஹோட்டல்ல என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத பேசுறதுக்காக தான் வந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து சரியில்லை, வேற ரோல் மாத்தி கொடுத்திருந்தா நான் நல்லா பண்ணிருப்பேன் அப்படின்றவங்களா யார் யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா யாருமே ஆன்சர் பண்ணல. ஒருவேளை கொடுத்துட்டாங்க இதை செய்வோம் அப்படின்றதுக்காக செஞ்சாங்களா, ஆல்ரெடி அதை வந்து சரியா செய்யலன்னு வேற வந்த கெஸ்டா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து அதை பேசிட்டாங்க. இருக்கும்போது எதுக்கு இதை வேற மாத்திட்டு அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. உடனே வந்து விஜய் சேதுபதி மாத்திட்டாரு. சரி திவாகர் நீங்க எழுஞ்சிருங்க, உங்களுக்கு வந்து ஒரு அந்த குட் லக் ஸ்டாச்சு கொடுத்துருந்தாங்களே அதையா நீங்க வந்து ஏத்துக்கல அப்படின்னு. திவாகர் வந்து இல்ல சார் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அத்தனை முறை ஆர்கியூ பண்ணி வியன்னாவை உள்ள வந்து அவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தானே சரி போய் தொலைவோம் அப்படின்ற மாதிரி தானே போனீங்க. போயிட்டு கூட நிக்கலையே, பேசிட்டு தானே இருந்தீங்க. நடுவுல வந்து சபரி சொல்லிட்டு போனாங்க, திரும்ப வந்து பிரவீன் சொல்லிட்டு போனாரு. அப்ப கூட நீங்க கேட்காம பேசிட்டே தானே இருக்கீங்க, ஒரு ஸ்டாச்சுனா பேசக்கூடாது இல்லையா அப்படின்னோடனே அவரும் பேசிட்டே இருந்தாரு. உடனே விஜய் சேதுபதி கேட்டாரு, இப்ப தெரியுதா ரொம்ப நேரம் பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்படிதாங்க நீங்களும் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமா செஞ்சு விட்டாரு. அதுவும் திவாகருக்கு புரிஞ்சான்னு தெரியல, எது பண்ணாலும் பண்ணிட்டு அப்படியே பச்சை புள்ள மாதிரி கீழே குனிஞ்சிட்டு அந்த வாரத்தை வந்து அப்படியே ஓட்டிட்டாரு. திரும்ப மண்டேல இருந்து அதையே ஸ்டார்ட் பண்றாரு. திரும்ப சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா திரும்ப அதே மாதிரி போயிடுறாரு, அதே ஸ்டாச்சுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கல, நான் வந்து இந்த வேலை பார்த்தேன் ஆனா கிடைக்கல அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டோடனே எஃப்ஜே எழுந்துச்சுன்னு நான் தான் வந்து பிரியங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி, அவங்களோட ஃபேனா வச்சு நான் ஒரு ரோல் பிளே பண்ணேன், ஆனா அதை வந்து யாருமே செய்ய விடல. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னிவல் ஐடியா நான் தான் கொடுத்தேன், ஆனா அமித் அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் கூட சொல்லும் போது அவர் வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு, தவிர எங்களை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அரோராவும் எழுந்து சொன்னாங்க, நாங்க தான் ஃபுல்லா கிளீனா வச்சுக்கிட்டோம், அவர் வேலையே செய்யல, ஆனா கெஸ்ட் வந்து கிளீனா வச்சிருக்கீங்க, ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எல்லாமே கிளீனா இருக்குன்னு சொன்ன உடனே தேங்க்யூ சொன்னாரே தவிர எங்களை சொல்லவே இல்லை, கெஸ்ட் கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அமித் சொன்னாரு இல்ல சார் நானும் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஜக்கூசில வந்து தண்ணி எடுத்து ஊத்தணும், சுடு தண்ணி வரல, அதுக்கு நான் போய் ஊத்துனேன். ஸோ ஒரு முறையும் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு போய் ஊத்தினேன், கிளீனிங்னா நான் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அவங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு. வினோத் சொன்னாரு ஆமா சார் நானும் பார்த்தேன், நான் கிச்சன்ல இருக்கும்போது தான் அவர் வந்து எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே எப்படி சொல்றாரு, சார் எங்களுக்கு தெரியாது இல்ல சார், நாங்க இருக்கும்போது செய்யல சார் அப்படின்னு. ஏன்பா நான் வந்து செய்யறேன் வந்து பாத்துக்கோங்க, நான் செய்யற வேலையை சொல்லிட்டு கூப்பிட்டா செய்ய முடியும், நீங்க யாருமே இல்லைன்றப்போ செஞ்சுட்டு போயிருக்க போறாரு, அதை போயிட்டு நாங்க இருக்கும்போது செய்யல எங்களுக்கு தெரியாது இல்லைன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டாரு. சரி அதெல்லாம் விடு, நீ ஒரு கேரக்டர்னு ஒண்ணு கொண்டு வந்துரு இல்லையா, அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்டாரு. எல்லாரும் வந்து சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு முறை கேஸா எல்லாரையும் வந்து அவங்க வேலையை செய்ய விடாதான் மாத்திட்டாரு அப்படின்ற மாதிரிதான் எஃப்ஜே சொல்லலாம். இன்னொன்னு என்ன வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கேட்டாரு இல்லையா, அந்த தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கறதுல ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. உடனே வந்து சொன்னாங்க இல்ல சார் அவங்க என்னையும் தான் கேட்டாங்க, ஆனால் தான் நான் எடுத்துட்டு போனேன், வியன்னா அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ண நினைச்சாங்க, அது வேண்டாம் சொல்றது நான் இது பண்ணேன், இன்னொன்னு நான் அவங்களை வந்து டயாட் ஃபேனா இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால நானே நிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க யாரோட தண்ணி எடுத்து போய் கொடுக்கல, எல்லாத்தையும் ஊத்திட்டீங்களா? ஆமா சார் நான் வந்து வியனாவோட ஊத்திட்டேன். சரி அப்போ வந்து இன்னொன்னாச்சும் எடுத்துட்டு போய், இல்ல சார் அதையும் ஊத்திட்டு நானே இப்ப எடுத்துட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே திவ்யா எழுந்து சொன்னாங்க இல்ல சார் 3 டீமா சேர்ந்து இந்த வேலையை பாக்குது, கிச்சன் டீம் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, வெசல் வாஷிங் டீம் வந்து கிளாஸ் கழுவி வைக்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங் தான்
எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அதுல ஸ்மெல் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உள்ள வந்து அதை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஏறி பேசிட்டு இருந்தாங்க. இருமா பிரச்சனையே எஃப்ஜே வச்சுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க ஒரு கேரக்டர்னு எடுத்துங்க இல்லையா, அது யாருக்கு தெரியும், பிக் பாஸ்க்கு தெரியுமா? பிக் பாஸ் எல்லாம் சொல்லல சார். அப்ப இங்க இருக்கிறவங்க யாராச்சும் தெரியுமா? இல்ல சார், நானா தான் அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டேன். எது கேட்டாலும் நான் அந்த கேரக்டர்ல இருந்தேன், நானா தான் அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டேன், நானே இதான் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஏன்பா நீ ஒரு கேரக்டர் எடுத்து நீ ஸ்கோர் பண்ண நினைக்கிறேன், அதுக்காக எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? ஓகே எஃப்ஜே நீ போயிட்டு அந்த கேரக்டர் ஆயிரு, உனக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வருவாங்களா? அவங்க ஸ்டார் வாங்கணும், அவங்க பெர்ஃபார்மன்ஸை வெளில காட்டணும் தானே நினைப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து எஃப்ஜே உட்காந்துட்டு இருந்தாரு. உடனே வியன்னா எழுந்துச்சு பயங்கரமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அடிப்பொலியா அவங்க பேசி விட்டுறாங்க. ஒரு பாயிண்ட் பேசினாலும் என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஜே வந்து சொன்னாரு அமித் அவரோட கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா எஃப்ஜேவே மத்தவங்களை பார்த்து என்ன சொன்னா, நீ என்ன கிரெடிட்ஸ்க்காக பண்றியா, உன்னோட இது வந்து காட்டணுன்றதுக்காக பண்றியான்னு அவரே கேட்கிறாரு அப்படின்னாங்க. எஃப்ஜே அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியல. இதோட நம்ம அமைதியா இருக்கிறதா நம்ம நல்லது அப்படின்னு நினைச்சாரா என்ன தெரியல. அப்போ அந்த பையன் பேசிட்டே இருந்தான். இல்ல சார் நான் அந்த கேரக்டர்ல தான் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் சேதுபதி கிட்டே ஒரு 5 முறை சொல்லிட்டாரு. அதோட விஜய் சேதுபதி ஏன்பா அவனுக்கு சொல்றது புரியாது, நீ உட்காந்துரு அப்படின்னு சொல்லி உட்காண்டாங்க. விக்ரம் எழுந்துச்சு, ஆமா சார் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா கார்னிவல் அந்த கான்செப்ட் வந்து எல்லாருமே யோசிச்சு தான் பேசினது, டிஸ்கஸ் பண்ணி தான் வந்துச்சு ஃபைனல் அவுட்டா. ஆனா அதுல அமித் அதை பத்தி பேசும்போது தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாரு. பட் சொல்லியிருக்கலாம் டீமா சேர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த இடம் கொஞ்சம் வந்து சரியில்லை சார், அது தப்பு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியா சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஆக மொத்தத்துல யாருமே அவங்களோட கேரக்டரையும் விளையாடல, யாரும் அவங்களோட ரோலையும் விளையாடல. இதில் தான் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து எல்லாரையும் குழப்பி விட்டுட்டாரு. போன வாரம் ஃபுல்லா அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இல்ல மேபி அவர் அந்த கேரக்டர் எடுக்காம இருந்தா அவங்க ரோல் கரெக்டா போயிருக்கோம், அவங்க வேலையை செஞ்சிருப்பாங்க, சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்திருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய விஷயமா ஒரு குழப்பமா போயிருக்காது அப்படின்னு. ஏன்னா கடைசியில முடிக்கும் போது சரி ஓகேப்பா தண்ணி எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தீங்க, கிச்சன் டீமாவும் இருந்தீங்க, வெசல் வாஷிங்கா இருந்தீங்க, ஹவுஸ் கீப்பிங்காவும் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க, நீங்க எந்த டீம் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாரு. நான் பாத்ரூம் டீம் சார் அப்படின்னு சொன்னாரு. அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசி பிரோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி அதை இருந்து கடந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்களை ஹோஸ்ட் பண்ண வந்ததுல இருந்து போன சீசன்ல எந்த குறும்படமே போடல, இந்த சீசன்ல இது வரைக்கும் போடல. முதல் முறையா ஒரு குறும்படம் போடுறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னாரு. கெஸ் பண்ணுங்க என்னவா இருக்குன்னு சொன்னோடனே எல்லாரும் அரோரா வந்து சாப்பாடு திருட்டு தரமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சரி ஓகே, சாண்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து யாருமே கண்டுபிடிக்கல, யாருமே அதை லைட்டா கூட கெஸ் பண்ணல, சோ நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டாங்க. ஆனா சாண்ட்ராக்காக போட்ட அந்த வீடியோ பயங்கரமா இருந்துச்சு. ஒரு படத்தை கட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு வில்லத்தனமா பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா கட்லாம் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் சாண்ட்ரா பண்ணது ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதில் இப்போ அவங்களுக்கு சாண்ட்ரா இல்லை பிரஜன் யாராச்சும் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அப்படி அதுக்கப்புறமா யாராச்சும் ஒருத்தர் டைரக்டா நாமினேஷனுக்கு வந்து தள்ளி விடலாம் பிடிச்சி. ஸோ இந்த 2 இது விஷயம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. யார் யார் வந்து இதுக்கப்புறமா ஐஸ் வச்சு பேச போறாங்க, யாரெல்லாம் அவங்கள வந்து காக்கா பிடிக்க போறாங்க அப்படின்றது இன்னைக்கு தெரிய வந்துடும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொன்னாங்க வாவ் சூப்பர் பயங்கரமா இருந்துச்சுன்னு ஹவுஸ்மேட்ஸும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது முடிஞ்ச உடனே சாண்ட்ரா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இல்ல திவாகரும் வியனாவும் நல்லாவே வேலை பார்த்தாங்க, நான் தான் வந்து டாஸ்க்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேயும் எடுத்த உடனே திவாகருக்கு ஒரு ஹக் கொடுத்து வியனாக்கு ஒரு ஹக் கொடுத்து சாரி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும், நம்ம தானே செஃபா இருக்கோம், ஹெட் செஃபா, ஸோ சொன்னா அவங்கள வந்து ஃபயர் பண்ணிடலாம், இன்னொன்னு அவங்களே வந்து ரிசைன் பண்ண வச்சிடலாம் நினைச்சேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டமா இருக்கே நான் நினைக்கும் போது தான் நடுவுல நம்ம பார்வதி வந்தாங்க. பார்வதி வந்து வாய் விட்டு, ஏன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாங்களே, கும்பிட போன தெய்வ குறுக்கள வந்த மாதிரி பார்வதி வரவே இந்த டாஸ்கை கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொன்னாங்க. எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் கிட்ட வந்தாங்க. விக்ரம் உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு. சரி இதுக்கப்புறமாச்சும் இது டாஸ்க் தானே மக்களுக்கே தெரிய வந்திருக்குமே, இதே நம்ம பெருசா யோசிக்கிறோம் அப்படியே விடுவாருன்னு பார்த்தா இன்னும் எமோஷனல் ஆயிட்டாரு. நீங்க முன்னாடியே சொல்லிக்கலாம்ல, நான் என் மேனேஜர் பதவி விட்டுட்டு அழுது ரொம்ப எமோஷனல் ஆகி உடம்புலாம் சரியில்லாம போச்சே, நீங்க அப்பயாச்சும் சொல்லியிருக்கலாமே, அதை கூட நீங்க சொல்லாம விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சென்னு விட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா அவரே சரியாகி வந்து சரி ஓகேக்கா இது கேமுக்காக தான் பண்ணீங்க, நான் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொன்னாரு. எதுவுமே பண்ணாத பிரசன் வந்து காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு இருந்தாரு. சரி ஓகே இது வந்து சீக்ரெட் டாஸ்க்னு தெரிய வந்துருச்சு. இது சாண்ட்ராக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா பார்த்த மக்களா இருக்கட்டும் இல்ல விஜய் சேதுபதியா இருக்கட்டும் அந்த எடிட் கட்லேயே தெரிஞ்சிச்சு எவ்வளவு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் விஜய் சேதுபதியும் சொன்னாரு சூப்பரா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அவங்கள பாராட்டி விட்டுட்டாங்க.
ஸோ இதுக்கப்புறம் சாண்ட்ரா தான் ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்றத இந்த ஒரு டாஸ்க்லேயே தெரிஞ்சு இதுக்கப்புறம் எல்லாருமே ஜாக்கிரதையா இருப்பாங்க சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல யாரு சம்பளம் இருந்தா போதும், இன்னைக்கு காலையில பேமெண்ட் வந்துருப்பா, எனக்கு அது போதும்னு யாரெல்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் அரோரா பேர் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஃபாரினுக்கு படிக்க போனோம், அதுக்காக இந்த காசு வேணும்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொன்னதா அவரு சொன்னாரு. அதுக்கப்புறமா வயல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வரும்போது யாருமே எதிர்பார்க்கல, நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு காரணத்தை எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மணி வேணும், ஃபேம் வேணும், அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா எழுதிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, யாராச்சும் கேட்டா நான் நல்லா தானே விளையாடுறேன், இதுக்கப்புறம் என்ன விளையாட முடியும் அப்படின்னு அரோரா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து எலிமினேட் ஆனது பிரவீன் அவர்கள். ஏன்னா பிரவீன் எலிமினேட் ஆவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல, எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆனா பிரவீன் சொன்னார், நேத்து எனக்கு வந்து ரெட் கலர் அனுப்பியிருந்தாங்க எங்க வீட்டுல இருந்து, சோ அது டேஞ்சர்ன்றத வந்து முன்கூட்டியே சொன்னாங்களா என்னன்னு தெரியல, நான் எதிர்பார்த்ததுதான், அதுல இருந்து லைட்டா கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சரி கொஞ்சம் வந்து லைட்டான எடுத்துப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டாரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தார் போல. நான் வந்து மோனோப்ளேலாம் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன், நிறைய விஷயங்கள் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டா இருந்தேன், எதுவுமே பண்ண முடியாம போச்சு, இதுதான் டைம் இருந்துட்டே இருக்கும், நீங்க யாரும் நினைக்காதீங்க, உடனே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அரோரா கிட்ட சொன்ன உடனே அரோரா இதை முடிஞ்ச உடனே கமருதீன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு, நான் என் நாய்க்குட்டியை வந்து மிஸ் பண்றேன், வெளியுலகத்தை மிஸ் பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன், நான் யாருமே சண்டை போட மாட்டேன், இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவகிட்ட கூட நான் சண்டையே போட மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே என்னை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, பாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏமா கத்தி கத்தி கூவி ஒரு விஷயத்த சொன்னா திரும்ப நீ அதிலே பிடிச்சிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திரும்ப விஜய் சேதுபதி வந்த பிறகும் அதையே சொன்னாங்க. அவர் சொன்னாரு, உங்களோட அக்கறையில தான் சொல்றாங்க, நீங்க நிறைய பாயிண்ட் நல்லா எடுத்து வைக்கிறீங்க, ஆனா கேமா இன்னும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னாரு. சோ பிரவீன் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காரு இல்லையா, அவர் வெளியில போகும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு, நான் எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியால நடுவுல எல்லாம் நிக்க வச்சு பிக் பாஸ் உங்க பின்னாடி இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசி வெளியே அனுப்பி வச்சாங்க. வெளில வந்த பிறகு பிரவீன் அவர்களோட அந்த பிக் பாஸ் வீட்டுல இருந்த டிராவல் பத்தின வீடியோ பார்த்துட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறமா உள்ள பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும், அடடா நம்மளோட கேம் எல்லாத்தையும் விளையாடணும், சும்மா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்களே வந்து ஹெல்மெட் ஆகாம இருக்காங்க, கேம் விளையாடினாலுமே நம்மள வந்து வெளியில அனுப்புறாங்க, ஸோ பார்த்துதான் நம்ம இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே யோசனை வந்திருக்கும். அண்ட் விஜய் சேதுபதி கேட்டாரு, ஏன் உங்களோட நாமினேஷனை வந்து ஒரே ஆளுக்கே போடுறீங்க, 11 ஓட்டு 15 ஓட்டு 13 ஓட்டுலாம் ஏன் போடுறீங்க, மத்தவங்களாம் நீங்க பாக்குறது இல்லையா, ஓப்பன் நாமினேஷன் வச்சு கூட நீங்க இப்படிதான் பண்றீங்களேப்பா, என்னப்பா நீங்க அப்படின்ற மாதிரி அவர் தன்னோட கும்பல வந்து கொட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா விக்ரம், அமித், பிரஜன் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. பாருங்க பிரவீன் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர் தான், அவரே இப்ப வெளியில போயிட்டாரு, ஆனா நிறைய பேர் இங்க சும்மாவே இருக்காங்க, நான் அரோரா நாமினேஷன்ல இல்லன்றதே நான் மறந்து போயிட்டேன், அதையும் தாண்டி கெமி, ரம்யா, திவாகர் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க, இவரு வெளில போறாருதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, சோ எப்படி கேம் போகுதுன்றது தெரியல, அரோரா வெளியில போக மாட்டாங்க அப்படின்றதும் தெரியுது, என்னதான் நாமினேஷன் வந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள உள்ள வச்சிருக்காங்க, சோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவங்களை வெளில அனுப்புவாங்க அப்படின்னாங்க. இன்னும் எதுக்காக இருக்கு, இவ்வளவு சொன்ன பிறகு அந்த பிள்ளை வந்து இல்ல நான் இதுக்காக தான் இருக்கேன், என்னால இங்க இருக்க முடியலன்னு சொல்றாங்கன்னா இன்னமும் எதுக்கு அரோரா உள்ள இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்குது. பிரவீன் உண்மையாவே ஒரு நல்ல பிளேயர், கேமா வரட்டும் இல்லைன்னா வந்து டாஸ்கா வரட்டும் எல்லாத்துலயுமே பயங்கரமா ஒரு விளையாடுற ஒரு ஆளு, அவர் வெளில போனது கண்டிப்பா அன்ஃபேரான ஒரு எலிமினேஷன் தான், அதுக்கு தாண்டி நிறைய பேர் உள்ள இருக்காங்களே அவங்களா வெளில அனுப்பியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதெல்லாம் முடிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா பார்வதி இதுதான் சாக்கு, இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிஷாட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீயுமே உன் ஓட்டை வந்து வேஸ்ட் தானே பண்ண, எனக்கு போட்டு என்னை தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க சும்மா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கலாமே அப்படின்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாமினேஷன் வருதுன்னா இதை ஏன்னா 2 வீக்கா சொல்லிட்டாரு, நீங்க வந்து உங்களோட ஓட்டை வந்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா ஓட் பண்ணும்போது கண்டிப்பா பார்வதிக்கு நிறைய பேர் ஓட் பண்ணுவாங்க. போன வாரம் ஃபுல்லாவே பார்வதி வேற கொஞ்சம் அமைதியாவே இருந்ததுனால எல்லாமே விட்டுட்டு நிறைய பேர் உள்ள வருவாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். ரம்யா, கெமி, கனியுமே வந்து பாத்தீங்கன்னா சுகர் கோட்டிங்லேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னாரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து நிறைய பேர் வருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கேமையும் தாண்டி அரோரா இந்த கேம்குள்ள வருவாங்களா, மத்தவங்களா அவங்களோட கேமை பயங்கரமா விளையாட தொடங்குவாங்களா அப்படின்றதையும் தாண்டி இந்த வாரத்துக்கான நாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சாண்ட்ரா அண்ட் பிரஜன் கிட்ட வேற ஒரு டைரக்ட் நாமினேஷன் பாஸ் இருக்கு இல்லையா, யாரையாச்சும் நீங்க டைரக்டா நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை யாருக்காக யூஸ் பண்றாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நாளைக்கு இந்த முழு அப்டேட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until this, bye from Archana.